இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, ஹெச்டிஎஃப்சி பேங்க்லேருந்து வந்திருக்கோம். ஒரு அட்டகாசமான புதிய வேலைவாய்ப்பு தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாப் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலையோ அவங்களாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான அஃபிஷியல் ஜாயினிங் லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப்க்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே போதும். இதுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் மினிமம் 3 lakhsலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது போக எக்ஸ்ட்ரா அலவன்ஸும் உண்டு. இது வந்து ஒரு ஆஃபீஸர் கிரேடில் இருக்க ஒரு போஸ்ட் தான். இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட் என்னைக்குன்னா February மாதம் 7ஆம் தேதிக்குலாம் ஜாப்க்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்லி ஆன்லைன் மோடில் மட்டும்தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சரி வாங்க, இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன வேகன்சிஸ்க்கு ஆட்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, அதுக்கான குவாலிஃபிகேஷன் எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் இந்த ஜாப்க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம். இந்த நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த ஜாப்க்கான நோட்டிஃபிகேஷன் எங்கே இருந்துக்குன்னா HDFC பேங்க்லேருந்து வந்திருக்கு. இவங்க வந்து என்ன போஸ்ட்டுக்கு வந்து ஆட்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா, ரிலேஷன்ஷிப் மேனேஜர் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு ஆட்கள் ரெக்கமெண்ட் எடுக்காங்க. அதுவும் ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் ப்ரோக்ராமில் இருக்காங்க. இந்த ஜாப்க்கான அப்ளிகேஷன் டேட் வந்து என்றைக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகிட்டு, இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி என்றைக்குன்னா February மாதம் 7ஆம் தேதிக்கு ஜாப்க்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும். இதுக்கான ஆன்லைன் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மார்ச்சில் வந்து டென்டேட்டிவாக இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மார்ச்லேயும் இருக்கலாம், அதுக்கு அப்புறமும் இருக்கலாம். ஸோ டென்டேட்டிவாக தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டெசிக்னேஷனை பொறுத்த வரைக்கும் ரிலேஷன்ஷிப் மேனேஜர். இதுக்கு வந்து ஸ்கேல் ஆஃப் அப்பாயின்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜராகவோ, டெப்யூட்டி மேனேஜராகவோ, சீனியர் மேனேஜராகவோ நீங்கள் அப்பாயின்ட் பண்ணப்படலாம். இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். அது போக அந்த டிகிரியில் வந்து மினிமம் வந்து 50% மார்க் எடுத்திருந்தாலே நீங்கள் போதும். அது போக உங்களுக்கு வந்து 1லேருந்து 10 வருஷத்துக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் உங்களுக்கு போதும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து 35 வயசுக்குள்ளே இருக்கவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6 மாதம் வந்து ப்ரொபேஷன் பீரியட் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட ஒர்க்கை பார்த்து தான் இவங்க வந்து உங்களை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதா இல்லையான்னு சொல்லுவாங்க. ஸோ 6 months ப்ரொபேஷன் பொறுத்து தான் நம்மளோட கன்ஃபர்மேஷன் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் இதுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் HDFC பேங்க் வந்து இந்தியாவில் எங்கேனா இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே எங்கேனாலும் போகலாம். ஸோ இப்போ எனிவேர் ஆஃப் இந்தியாவில் எங்கேனாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சேலரியை பொறுத்த வரைக்கும் HDFC பேங்க் அப்ரூவ் பண்ணுற ஸ்கேல் வந்து 3 lakhsலேருந்து 12 lakhs வரைக்கும் சொல்கிறாங்க. ஸோ அதுக்குள்ளே எதுனாலும் இருக்கலாம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து. அது போக சம் அலவன்சஸும் ஒன்று சொல்லியிருக்காங்க. மோட் ஆஃப் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆன்லைன் டெஸ்ட்டும் பர்சனல் இன்டர்வியூ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. அதுக்கு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் தெளிவாக. அதுபோக இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் வந்து 479 வந்து எல்லா கேட்டகரி பீப்புள்ஸுக்கும் அவங்க வந்து இப்போ எக்ஸாம் ஃபீயாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா சம் ஜென்ரல் கண்டிஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து மொத்தம் வந்து 3 இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்கும். அதில் வந்து மொத்தம் வந்து 30 கொஸ்டின் இருக்கும். மேக்ஸிமம் மார்க் வந்து 30 மார்க்கு. டியூரேஷன் வந்து 20 நிமிஷம் இருக்கும். மீடியம் ஆஃப் எக்ஸாம் வந்து இங்கிலீஷில் இருக்கும். அதுக்கப்புறம் நியூமெரிக் எபிலிட்டி இருக்கும். அதுக்கு 35 மார்க்கு. மேக்ஸிமம் மார்க் 35 மார்க்கு. இதுக்கும் 20 நிமிஷம் கொடுக்காங்க, இங்கிலீஷ் தான். அதுக்கப்புறம் ரீசனிங் எபிலிட்டி இருக்கும். இதுவும் 35 மார்க் தான் கொஸ்டின் இருக்கும். இதுக்கு வந்து டியூரேஷன் 20 நிமிஷம் தான். இதுவும் இங்கிலீஷில் இருக்கும். டோட்டலாக வந்து உங்களுக்கு வந்து 100 மார்க்ஸுக்கு இருக்கும். அதுக்கு வந்து 1 hour டியூரேஷன் கொடுக்குறாங்க. அதுபோக இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து நீங்கள் ஒரு கொஸ்டின் தப்பாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1/4 மார்க் வந்து உங்களுக்கு வந்து பெனால்ட்டியாக கொடுக்கணும்னு போட்டிருக்காங்க. அது போக எப்படி கால் லெட்டர் வந்து நீங்கள் எடுக்கிறது அந்த மாதிரி எல்லா விஷயம் போட்டிருக்கு கீழே, தெளிவாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சென்டர்ஸை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து இது சென்டர் இல்லை. மோஸ்ட்லி வந்து விசாகப்பட்டினம், டெல்லி, அகமதாபாத், அடுத்து பெங்களூர், அதுக்கப்புறம் போபால், மும்பை இந்த மாதிரி இடத்துல மட்டும் தான் இருக்குது. ஸோ நம்ம சென்னை சைட்லையோ இல்லை தமிழ்நாடு சைடில் எந்த ஒரு எக்ஸாம் சென்டரும் இல்லை. ஃபுல்லாக நார்த் சைடு அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதுபோக சம் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கீழே கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் டவுட்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.